ஹை ஃப்ரெண்ட்ஸ், அந்த சிப்பாய் தன்னுடைய குதிரையை குளிக்க வச்சுட்டு இருந்தாங்களாம். அப்ப அந்த கால்கள்ல அந்த ராடத்துல ஒரு ஆணி இல்லாம இருந்ததுதான். இதை பார்த்து அந்த சிப்பாய், ஓ ஆணி இல்லாம இருக்கு, இந்த ஆணியை அப்புறமா அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாருங்களாம். கொஞ்ச நாள்ல அவருக்கு அது மறந்தே போச்சுக்கலாம். ஒரு சமயத்துல எல்லாருமே போருக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யுத்த சங்கு ஊதனாங்களாம். இந்த சிப்பாயும் போருக்கு போனாங்களாம். அப்ப சேனாதிபதி சொன்னார்களாம், எல்லாருமே முன்னேறி போர் புரிய வேண்டும் அப்படின்னு சொன்னார்களாம். இவனும் முன்னேறி போர் புரிதானாம். ஒரு காலகட்டத்துல அந்த குதிரையினுடைய அந்த ராடம் கலண்டு கீழே விழுந்துருச்சுங்களாம். உடனே அந்த குதிரை அந்த காலை கீழே வைக்க முடியாம ரொம்ப தவிச்சுதுங்களாம். உடனே அந்த சிப்பாயை தூக்கி கீழே போட்டுருச்சுங்களாம். உடனே எதிரி நாட்டவர் அந்த சிப்பாயை கொன்றுட்டாங்களாம். ஆம் நண்பர்களே, சின்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு அசால்ட்டை விட்டுங்க அப்படின்னா அது வருங்காலத்துல மிகப்பெரிய நஷ்டத்தை கூட ஏற்படுத்தி விடும். அதனால அந்த சிப்பாய் மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. எல்லாத்துக்குமே முன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் நண்பர்களே. பை.